ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அதர் தென் தட் எவ்ரிதிங் இஸ் ஃபைன். இன்றைக்கி ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக் ஒன்று. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே இந்த உலகத்துலல நான் நான் பர்ஃபெக்டாக பண்ணிட்டேன், நான் கரெக்டாக வந்துட்டேன், நான் எல்லாமே கரெக்டாக செஞ்சுட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா, அந்த பர்ஃபெக்டாக பண்ணுறான் இல்லையா, அவனுக்கு தான் வந்து எல்லா பிரச்சனையும் இருக்கும். நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனை பொறுத்த வரைக்கும் மன நிம்மதி இருக்கும். ஓகே, நான் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிட்டேன், மாரத்தட்டிக்குவான், தலக்கணம் இருக்கும், எல்லாமே இருக்கும். பிகாஸ் ஹி இஸ் பர்ஃபெக்ட் அண்ட் இஸ் மிஸ்டர் ரைட். அண்ட் தெர் இஸ் ஆல்வேஸ் எ ஃபேமஸ் சேயிங் இல்லையா, யூ கேனாட் பி மிஸ்டர் ரைட் எவ்ரி டைம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அது அடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த பர்ஃபெக்டாக இருக்கனாலல்ல நீங்கள் எல்லாமே கரெக்டாக இருப்பீங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் எல்லாமே என்கிட்ட புலம்புறவங்க என்ன தெரியுமா, நான் எல்லாமே கரெக்டாக தாங்க பண்ணேன், நான் பர்ஃபெக்டாக இருக்கிறேன், ஆனால் எனக்கு இப்போ பாராட்டுதல் கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு அதுக்கான வெகுமதிகள் கிடைக்க மாட்டேங்குது. ப்ரொஃபஷனல் லைஃப்லேயும் சொல்லுவாங்க, பர்சனல் லைஃப்லேயும் சொல்லுவாங்க. பிகாஸ் தெர் இஸ் அ ஃப்ளிப் சைட். நீ பர்ஃபெக்டாக இருந்தேன்னு வச்சுக்கோயேன், ஓன் பர்ஃபெக்ஷன் இன்னொருத்தனுக்கு அது பாரமாக அமையும். அதுதான் அங்கே பிரச்சனை. அதை நம்ம யாருமே உணர்ந்துக்கிறது இல்லை. நம்ம எல்லாமே கரெக்டாக டைமுக்கு வருவோம். நம்ம கரெக்டாக டைமுக்கு வரனால, ஒரு 5 நிமிஷம் கூட லேட்டாக வரனால நம்மளை வச்சு இல்லை 4 பேரை மேனேஜர் திட்டுவான். அவனால் வர முடியுது, உனக்கு என்ன ஏன் பிரச்சனை அப்படிங்குவான். ஓகேவா? ஸோ நீ பர்ஃபெக்ட்டு, ஆனால் அவனுக்கு பாரம். நீ கரெக்டாக ஒரு விஷயத்தை நீ டக்குன்னு முடிச்சு கொடுத்துருவ என்ன வேலையில் இருக்கும்போது. ஆனால் 4 பேர் ஒரு டீமில் பண்ணும் போது அவனால் முடிக்க முடியுது, உன்னால ஏன் முடிக்க முடியல, நீ தத்தியா அப்படின்னு. சரி, அவன் தத்தி கிடையாது. அவன் ஒவ்வொருத்தவங்களுக்கும் கெப்பாசிட்டி இருக்குது. நீ கொஞ்சம் ஃபாஸ்ட் லேர்னராக இருப்ப, நீ ஒரு விஷயமா இருக்க, அதனால உனக்கு ஒரு காரியத்தை நீ சீக்கிரமாக முடிக்க முடியும், கரெக்டாக ஒரு 2 தாட்டி எல்லாத்தையும் பார்ப்ப. பட் ஹியூமன் எரர்ஸ் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும் இல்லையா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, மிஸ்டர் பர்ஃபெக்டாக இருக்கிறதுல தப்பு கிடையாது. ஆனால் என்னென்னா, பர்ஃபெக்டாக இருங்க, ஆனால் கூட இருக்கிறவங்களையும் நீ முடிச்சிட்ட அப்படிங்கிறதுக்காக கூட இருக்கவனுக்கு நீ பாரமாக இல்லாமல் அவன் கூட சேர்ந்து ரெண்டு விஷயத்த அவனுக்கும் செஞ்சு கொடுத்து, இல்லை அவனுக்கு ஏதாவது ஒரு வழியில் உன்னால் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னா ஹெல்ப் பண்ணுங்க. பட் ஆல்வேஸ் ரிமெம்பர், இஃப் யூ ஆர் பர்ஃபெக்ட் யூ ஹாவ் டு ஃபேஸ் லாட் ஆஃப் இம்பர்ஃபெக்ஷன்ஸ். அதுதான் உலக நீதி. அதை நீ பார்த்துக்கணும். ஓகே மக்களே, சந்தோஷமாக இருங்க. வாழ்க்கை என்ன, வாழுங்க, ஜாலியாக இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு வேண்டுகோள் தான், எல்லாவனும் பர்ஃபெக்ட்னு சொல்லி எல்லாவனும் எல்லாம் சொல்கிறான் இந்த உலகத்தில். கேட்க வேண்டியதை கேளுங்க, இந்த காதில் வாங்கி அந்த காது விட்ட விஷயத்தை விட்டுருங்க. உங்களுக்கு எது கரெக்டாக தோணுதோ அதை செய்யுங்க, எல்லாமே சூப்பராக இருக்கும். நன்றி, வணக்கம்.